ஒருமுறை விநாயகரும் மூஷிகனும் பூலோகம் சென்று திரும்பி வரும்பொழுது இரவானதால் ஒரு காட்டில் பழைய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தனர். சுவாமி, தூக்கம் வரவில்லை, ஏதாவது கதை சொல்லுங்களேன் என்று மூஷிகன் கேட்க, சரி மூஷிகா, இந்த காட்டை பற்றியே ஒரு கதை சொல்கிறேன் கேள் என தொடங்கிய விநாயகர் ஒரு பயங்கரமான பேய் கதையை விவரிக்க ஆரம்பித்தார். ரத்தம் சொட்டும் கண்கள், காற்றில் மிதக்கும் கால்கள் என அவர் விவரிக்க மூஷிகன் பயத்தில் நடுங்கினான். சுவாமி போதும் என்று மூஷிகன் அலறியும் விநாயகர் விடவில்லை. கதையை முடித்துவிட்டு, மூஷிகா, இந்த சம்பவம் சரியாக நாம் தங்கியிருக்கும் இந்த இடத்தில்தான் நடந்தது என்று கூறிவிட்டு சிரித்துக் கொண்டே குரட்டை விட்டு உறங்கிவிட்டார். பயத்தில் கண்கள் செருகிய மூஷிகனுக்கு தாகம் எடுத்தது. வேறு வழியின்றி அருகில் இருந்த ஓடைக்கு தனியாக சென்றான். அங்கே மரங்களின் நிழல் பேய் உருவம் போல தெரிந்தது. சட்டென அவனுக்கு பின்னால் சருகுகள் நசுங்கும் சத்தம். மடக் மடக் யாரோ பின்தொடர்வதை உணர்ந்த மூஷிகன், சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து விநாயகரின் மடியில் விழுந்தான். விநாயகர், என்ன நடந்தது மூஷிகா என்றார். சுவாமி, நீங்கள் சொன்ன கதையில் வருவது போலவே எல்லாம் நடக்கிறது என்றான் மூஷிகன். விநாயகரும் அந்த நள்ளிரவில் காற்றில் ஏதோ ஒரு அமானுஷ்ய அதிர்வை உணர்ந்தார். தன் புத்திசாலித்தனத்தால் ஒரு திட்டம் தீட்டினார். மூஷிகா, அப்படி இந்த காட்டில் பேய் இருக்குமே, ஆனால் இந்த மரத்தில் இருக்கும் பழங்கள் இப்போது கீழே விழட்டும் என்றார். அடுத்த நொடி காற்றே இல்லாத போதும் மரத்திலிருந்து பழங்கள் சரமாரியாக கீழே விழுந்தன. விநாயகர் சற்றும் அசரவில்லை. விழுந்த பழங்கள் இப்போது மறையட்டும் என்றார். அவை மாயமாய் மறைந்தன. இப்போது விநாயகர் ஒரு சிறிய கோணிப்பையை எடுத்து, நிஜமாகவே நீ சக்தி வாய்ந்த பேய் என்றால் தைரியம் இருந்தால் இந்த பைக்குள் புகுந்து பார் என சவால் விட்டார். மின்னல் வேகத்தில் அந்த பை ஊதி பெருத்தது. பேய் உள்ளே புகுந்ததை உணர்ந்த கணேசன் சட்டென பையின் வாயை இறுக கட்டினார். பைக்குள் இருந்து பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. விநாயகர் அந்த பையை தட்டி, பிறரை பயமுறுத்துவது பாவம் அல்லவா, இனி இந்த பையே உனக்கு சிறை என்று கூறி அந்த பேய்க்கு பாடம் புகட்டினார். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து